வெல்கம்ஸ் டு ஸ்ரீ பிரேவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். உண்மையாக உங்களோட மனசாட்சிக்கு உண்மையாக பதில் சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கையில் என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பா, நான்லாம் அவன் அளவுக்கு திறமையானவன் கிடையாது, என்னோட தலையெழுத்து இப்படி தான், மற்றவங்களாம் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ரொம்ப தாழ்வாக பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி ஒரு முறையாச்சும் நீங்கள் நினச்சிருந்தா கண்டிப்பாக இந்த பேச்சு உங்களுக்காக தான். கடைசி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக மனசை ஒருநிலைப்படுத்தி கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு ஆசிரியர் இருந்தார். ஒரு நாள் அவர் வகுப்பறைக்குள்ளே வரும்போது கையில் ஒரு பெரிய வெள்ளை பேப்பரை எடுத்துகிட்டு வந்தார். அந்த பெரிய வெள்ளைத்தாளோட நடுவில் ஒரே ஒரு சின்ன கருப்பு புள்ளி மட்டும் பேனாவில் வச்சுருந்தார். அவர் மாணவர்கள்கிட்ட அந்த பேப்பரை காட்டி, டியர் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு இதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு மாணவர்கள் எல்லாரும் எந்திரிச்சு, சார் அதில் ஒரு கருப்பு புள்ளி தெரியுது சார் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தன் எந்திரிச்சு, ஒரு சின்ன பிளாக் டாட் இருக்குது சார் அப்படின்னு சொன்னான். அங்கே இருந்த எல்லா மாணவர்களும் அதே பதிலை தான் மாற்றி மாற்றி சொன்னாங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி. அந்த ஆசிரியர் லேசாக சிரிச்சுக்கிட்டாராம். அப்புறம் ரொம்ப அமைதியாக சொன்னாராம், பார்த்தீங்களா மாணவர்களே, உங்கள் யாருக்குமே இந்த பெரிய வெள்ளை பேப்பர் கண்ணுக்கு தெரியல, எல்லாரோட கண்ணும் அந்த ஒரே ஒரு சின்ன கருப்பு புள்ளி மேலே தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவரே சிரிச்சுக்கிட்டாராம். நண்பர்களே, அந்த ஆசிரியர் சொன்ன அந்த ஒரே ஒரு வரி அன்னைக்கு அந்த மாணவர்களோட வாழ்க்கையை மட்டும் மாற்றலை, இன்னைக்கு நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மையாக இருக்குது. நம்மளோட வாழ்க்கையிலையும் இதே கதை தான் நடக்குது. கடவுள் நமக்கு எவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்கிறாரு. நல்ல உடல் நலம் கொடுத்துருக்காரு, நம்ம மேலே உண்மையான அன்பு காட்டுற குடும்பத்தையும் நண்பர்களையும் கொடுத்துருக்காரு, புதுசாக எதையாவது கற்றுக்கக்கூடிய திறமையையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, சிந்திக்கிற அறிவு, சிரிக்கிற மனம்னு எவ்வளோ பெரிய வெள்ளை பேப்பர் மாதிரி நன்மைகள் நமக்கு நிறையவே இருக்குது இல்லைங்களா? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? அதையெல்லாம் விட்டுட்டு நமக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு சின்ன குறைய, நமக்கு நடக்காத ஏதோ ஒரு சின்ன விஷயன்ற அந்த கருப்பு புள்ளியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ, எனக்கு மற்றவங்கள மாதிரி அறிவாக எனக்கு பேச வரமாட்டேங்குதே, ஐயோ நான் பார்க்குறதுக்கு அழகாக இல்லையே, ஐயோ என்கிட்ட பணம் இல்லையே, இப்படி அந்த ஒரு சின்ன குறையை மட்டுமே நம்ம தினமும் பார்த்து 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையை திருடிட்டு போயிடுச்சு. நம்ம தைரியத்தையும் குலைச்சிடுச்சு. கடைசியில் நம்ம வாழ்க்கையே அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? இந்த உலகத்தில் பல பேரை வெளியில் இருக்கிற உலகமோ இல்லை மற்றவங்களோ தோற்கடிக்கிறது கிடையாது. அவங்களோட சொந்த எண்ணங்களே தான் அவங்கள தோற்கடிச்சிட்ருக்கு. அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுக்குள்ளேயே எதிர்மறையாக பேசிட்டாங்க. என்னால் முடியாது, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், நான் யாருக்குமே தேவையில்லாதவன் அப்படின்னு. இந்த வார்த்தைகளை வெளியிலேருந்து யாரும் அவங்கக்கிட்ட சொல்லலை, அவங்களே அவங்களுக்குள்ள சொல்லி சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய சோகம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன குழந்தை நடக்கிறதுக்கு கற்றுக்கும் போது எத்தனை தடவை கீழே விழும்? 10 தடவை விழும், 20 தடவை விழும், அடிப்படும், அழக்கூட செய்யும். ஆனால் அந்த குழந்தை என்னைக்காச்சும் ஒரு நாளாவது கீழே விழுந்துட்டு, நமக்கு இந்த நடக்கிறதெல்லாம் செட் ஆகாதுப்பா, நம்மளால் நடக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்து உட்கார்ந்துருக்கா? கிடையவே கிடையாது. அது மறுபடியும் எந்திரிக்கும், விழுந்த இடத்த தொட்டு பார்க்கும், அப்புறம் மெதுவாக பிடிச்சு நிற்கும், மறுபடியும் முயற்சி பண்ணி நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் நல்லா அழகாக அசைஞ்சு அசைஞ்சு நடக்க ஆரம்பிச்சிடும். அதே குழந்தை பெருசானதுக்கப்புறம் மட்டும் வாழ்க்கையில் வர ஏதோ ஒரு சின்ன தோல்வியை பார்த்த உடனே, ஐயோ என்னால் இனிமேல் எதுவுமே முடியாது அப்படின்னு ஏன் முடிவு பண்ணிடுது? காரணம் தோல்வி இல்லை நண்பர்களே, நம்ம மனசுக்குள்ளே வளர்த்து வச்சிருக்கிற பயம்தான் காரணம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட அன்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இன்னிலேருந்து உங்களை பற்றி நீங்கள் மனசுக்குள்ளே என்ன பேசிக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 24 மணி நேரமும் உங்கள் கூடவே இருக்கிற ஒரே ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான். மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்களே எதிரியாக மாறாதீங்க. தயவுசெய்து உங்களுக்கு நீங்களே ஒரு சிறந்த நண்பனாக இருங்க. சரி, நாம் ஏன் நம்மளையே குறைச்சி மதிப்பிட்டுக்கிறோம்? நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது. நாம் ஏன் நம்மளையே இவ்வளோ தூரம் குறைச்சி மதிப்பிட்டுக்கிறோம்? இந்த தாழ்வு மனப்பான்மை நம்மளுக்குள்ளே எப்படி வந்துச்சு?
ஒரு குழந்தை பிறக்கும்போது நான் மற்றவங்கள விட குறைவானவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டோ இல்லை பயந்துக்கிட்டோ பிறக்கிறதே இல்லை. அப்போ அந்த எண்ணம் நடுவில் நமக்கு எப்படி வந்துச்சு யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்லேயோ சுற்றி இருக்க இடங்கள்லையோ கேட்ட சில வார்த்தைகள் தான் காரணம் இதுக்கு. அவனை பாரு எவ்வளோ அழகாக படிக்கிறான், உன்னால் ஏன் அப்படி இருக்க முடியல? உன் அண்ணனை பார்த்து கற்றுக்கோ, பக்கத்து வீட்டு பொண்ணு பாரு எவ்வளோ பொறுப்பாக இருக்கா அப்படின்னு பேசுகிறத நிறைய நம்ம கேட்டிருப்போம். முதல்ல இது சாதாரணமாக ஏதோ ஒரு வார்த்தையாக நம்மளோட காதில் விழும். அப்புறமா நம்ம அதை திரும்ப திரும்ப யோசிச்சு, ஓஹோ நாம் உண்மையிலேயே அவங்கள விட கம்மி தான் போல அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறோம். கடைசியாக அதுவே நம்ம வாழ்க்கையோட அடையாளமாகவும் மாறி போயிடுது. ஒரு சின்ன செடியை மனசில் நினச்சி பாருங்களேன். தினமும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி சூரிய வெளிச்சம் காட்டி பராமரித்தா அது அழகாக வளரும். ஆனால் அதே செடி முன்னாடி போயிட்டு தினமும் நீ வளரவே மாட்ட, நீ ஒரு பிரயோஜனம் இல்லாத செடி, உன்னால் பூக்கவே முடியாது அப்படின்னு எதிர்மறையான அதிர்வுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது உண்மையிலேயே வாடி போயிடும். செடிகளுக்கும் உணர்வு இருக்குது தெரியுங்களா? நம்ம மனசும் அதே மாதிரி ஒரு செடி தான். நீங்கள் அதுக்குள்ளே என்ன மாதிரியான வார்த்தைகளை விதையாக போடுறீங்களோ அதை தான் உங்கள் மனசு அறுவடை பண்ணும். இதுக்கு ஒரு அழகான கதையை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு வயசான தாத்தா இருந்தார். அவர் தன்னோட பேரனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பாடம் சொன்னாராம். பேரனே, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 2 ஓநாய்கள் வாழ்ந்துட்டுருக்கு. அது ரெண்டும் தினமும் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஓநாய் ரொம்ப கெட்டது. அதுக்கிட்ட கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, பயம், என்னால் முடியாது அப்படின்ற சோம்பேறித்தனம் இது எல்லாமே இருக்குது. இன்னொரு ஓநாய் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கிட்ட நம்பிக்கை, அன்பு, தைரியம், என்னால் முடியுன்ற நேர்மறையான எண்ணங்கள் இருக்குது. அதுக்கு அந்த பேரன் ரொம்ப ஆச்சரியத்தோட தாத்தாவை பார்த்து கேட்டானா, தாத்தா அந்த 2 ஓநாயும் சண்டை போட்டா கடைசியில் எது தாத்தா ஜெயிக்கும் அப்படின்னு அறிவுபூர்வமாக கேட்டிருக்கா. தாத்தா மெதுவாக சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நீ எந்த ஓநாய்க்கு தினமும் அதிகமான சாப்பாடு போடுறியோ அதுதான் ஜெயிக்கும். எவ்வளோ பெரிய உண்மை பார்த்தீங்களா? இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அந்த அர்த்தம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் தினமும் உங்கள் மனசுக்குள்ளே நான் அழகா இல்லை, எனக்கு புத்திசாலித்தனம் இல்லை, நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி, என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட ஓநாய்க்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அது பலமாகி உங்களை முழுசாக சாப்பிட்டுடும். ஆனால் அதுக்கு பதிலாக, சரி இன்னைக்கு எனக்கு சில விஷயங்கள் தெரியல, ஆனால் நான் தினமும் கற்றுக்குவேன், எனக்கான நேரம் இன்னும் வரல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வரும், நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு நல்ல ஓநாய்க்கு சாப்பாடு போட ஆரம்பிங்க. முதல்ல அப்படி பேசும்போது உங்கள் மனசுக்கே அது பொய்யாக தான் தோணலாம். ஆனால் பரவாயில்ல, அதை தினமும் தொடர்ந்து சொல்லுங்கள். ஒரு நாள் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையோட உண்மையாகவே மாறும். நண்பர்களே, இந்த உலகத்தில் மற்றவங்க உங்களை நம்புகிறாங்களோ இல்லையோ அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. முதல்ல உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை விட பெரிய தீர்ப்பு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. வாழ்க்கையில் சில பேர் உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், உங்களை ஏளனமாக பேசியிருக்கலாம், சில இடங்களில் நீங்கள் மோசமாக தோற்று போய் கூட இருக்கலாம். உங்கள் சொந்த பந்தங்களே உன்னால் முடியாதுன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் அதனால் உங்களுடைய மதிப்பு ஒரு நாளும் குறைஞ்சி போயிடாது. ஏன்னா உங்கள் மதிப்பை தீர்மானிக்கிறது மற்றவங்களோட வார்த்தைகள் கிடையாது, நீங்கள் யார், உங்களோட மனசு என்னங்கிறது தான் உங்களோட உண்மையான மதிப்பு. ஒரு உண்மையான வைரம் சேத்துல விழுந்தாலும் அது வைரம் தான், அதை எடுத்து தண்ணியில் கழுவினா மறுபடியும் ஜொலிக்க போகுது. அதே போல தான் நீங்களும் இன்னைக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், எத்தனை அவமானங்களை சந்திச்சிருந்தாலும் அதனால் உங்கள் உண்மையான மதிப்பு 1% கூட குறையாது. உங்களுக்குள்ளே இன்னும் வெளிவராத எவ்வளோ திறமைகள் ஒளிஞ்சிட்ருக்கு, உங்களுக்காக இன்னும் திறக்கப்படாத எவ்வளவோ கதவுகள் வெளியில் காத்துட்ருக்கு. உங்களுக்கான நேரம் இன்னும் வரல, அவ்வளோதானே தவிர அது வரவே வராதுன்னு மட்டும் என்றைக்குமே நினச்சிடாதீங்க. இரவு எவ்வளோ நீளமாக இருந்தாலும் விடியல் வராமல் இருக்காது இல்லைங்களா? உங்களோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக அதே விடியல் நிச்சயமாக வரும். சரி, இப்போ உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய 7 எளிமையான உண்மைகளை நான் சொல்ல போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. முடிஞ்சால் இதை ஒரு குறிப்பெடுத்து கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த ஆடியோவை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். ஏன்னா இது வெறும் மோட்டிவேஷன் கிடையாது, வாழ்க்கையில் அடிபட்டு விழுந்து எழுந்தவங்க கற்றுக்கிட்ட ஒரு வாழ்க்கையோட பாடம். முதலாவதா உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்களா? ஒரு மீன் கிட்ட போயிட்டு நீ மரத்தில் ஏறி காட்டு அப்படின்னு சொன்னால் அது வாழ்நாள் முழுசும் நான் ஒரு தகுதியற்றவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் வாழும். ஆனால் அதே மீனை தண்ணியில் விட்டிங்கன்னா அதுதான் அங்கே கடலுக்கே ராஜா மாதிரி ஓட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நீங்களும்
தவறான இடத்துல நின்னுக்கிட்டு, உங்கள ஒரு தோல்வியாளன்னு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க. உங்களுக்கான களம் வேறயா கூட இருக்கலாம். இல்லைங்களா? உங்களோட பிளாட்ஃபார்ம் வேற இடத்துல கூட இருக்கலாம். ஒரே பிளாட்ஃபார்ம்ல நின்னுக்கிட்டு, இதுதான் என்னோட இடம்னு சொல்லிக்கிட்டு, நான் அதுக்கு தகுதி இல்லன்னு நெனைக்காதீங்க. 2வதா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான பாயிண்ட்டு. எல்லாருக்கும் நம்மள பிடிக்காது. நம்மள பிடிக்க வைக்கவும் செய்ய முடியாது. இந்த உலகத்துல ரொம்ப இனிப்பான மாம்பழத்த கூட, "ச்சீ! இது எனக்கு பிடிக்காது" அப்படின்னு சொல்றதுக்கு சில பேர் இருப்பாங்க. உலகத்துக்கே ஒளி தர சூரியன கூட, "ஐயோ! வெயில் தாங்கல" அப்படின்னு திட்டுறவங்க இருக்காங்க. இல்லைங்களா? அப்போ யாரோ ஒருத்தருக்கு உங்கள பிடிக்கல அப்படின்றதுக்காக உங்களோட மதிப்பு குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தமா என்ன? கிடையவே கிடையாதுங்க. அடுத்தது 3வதா தோல்வின்றது உங்களோட அடையாளமே அப்படி கிடையவே கிடையாது. நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்க தோல்வின்றது நம்மளோட அடையாளம்னு. நிச்சயமா தோல்வி உங்களோட அடையாளமா ஒருபோதும் ஆக முடியாது. நீங்க ஒரு பரீட்சையில தோத்துருக்கலாம். ஒரு பிசினஸ்ல பணத்த இழந்திருக்கலாம். இல்ல ஒரு அன்பு காட்டிய உறவு உங்கள விட்டு போயிருக்கலாம். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். அவ்வளோதான். அதுவே உங்களோட முழு வாழ்க்கையே கிடையாது. 4வதா பார்த்தீங்கன்னா, நீங்க பேசுற வார்த்தைகள மாத்துங்க. இனிமே உங்க வாயால என்னால முடியாது அப்படின்ற வார்த்தைய சொல்லவே சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா நான் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அந்த இன்னும் அப்படின்ற ஒரு சின்ன வார்த்தை உங்க மூளைக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைய குடுக்கும். 5வதா பார்த்தீங்கன்னா, பொறுமையா காத்திருக்க கத்துக்கோங்க. ஒரு மூங்கில் மரத்தோட விதைய மண்ணுல நட்டா முதல் 4 வருஷத்துக்கு வெளிய ஒரு சின்ன துளிர் கூட வராது. ஆனா, அந்த 4 வருஷமும் மண்ணுக்குள்ள அது தன்னோட வேர்கள ரொம்ப ஆழமா பரப்பிக்கிட்டு இருக்கும். இது எத்தன பேருக்கு தெரியும்? 5வது வருஷம் வரும்போது, வெறும் 6 வாரத்துல 90 அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமா வளரும். அதே மாதிரி தான் உங்க முயற்சியும். இன்னைக்கு பலன் தெரியல அப்படின்றதுக்காக நாளைக்குமே தெரியாதுன்னு அர்த்தமே கிடையாது. உங்களுடைய வேர்கள் மண்ணுக்குள்ள பலமாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். 6வதா உங்கள நீங்களே மன்னிக்க கத்துக்கோங்க. பழைய காலத்துல நீங்க சில தவறான முடிவுகள் எடுத்திருக்கலாம். யாரையோ நம்பி ஏமாந்துருக்கலாம். ஆனா, அதையே தினமும் நெனச்சு நெனச்சு உங்கள நீங்களே சித்திரவதை பண்ணிக்கிட்டா, அது வாழ்க்கையே கிடையாதுங்க. அது மிகப்பெரிய ஒரு சிறை தண்டனை. கடந்த காலத்த யாராலயுமே மாத்த முடியாது. ஆனா, அடுத்த ஒரு நிமிஷத்த உங்களால கண்டிப்பா மாத்த முடியும். அடுத்து வரப்போற ஒரு நிமிஷத்த உங்களால கண்டிப்பா மாத்த முடியும். ஸோ, நீங்க உங்கள நீங்களே மன்னிக்க பழகிக்கோங்க. 7வதா பார்த்தீங்கன்னா, கடவுள் உங்கள சும்மா வீணாலாம் படைக்கலங்க. சும்மா நீ போய் பொறந்து வளர்ந்துட்டு, வாழ்ந்து முடிச்சுட்டு வா அப்படின்லாம் நெனச்சு கடவுள் எந்த ஒரு மனுஷனையும் படைக்கிறதில்ல. எந்த ஒரு உயிரையுமே அவர் படைக்கிறது கிடையாது. இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மனுஷங்க இருக்காங்க. ஆனா, யாரோட கைரேகையும் இன்னொருத்தரோட ஒத்துப்போகாது. கரெக்ட்டு தானே? அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கடவுள் உங்கள எவ்ளோ பிரத்யேகமா படைச்சிருக்காரு அப்படின்னு. உங்களுக்குள்ள ஒரு தனித்துவமான திறமை இருக்கு. ஒரு பயணம் இருக்கு. அத இன்னும் கண்டுபிடிக்கலனா தேடுங்க. ஆனா, தேடுறதையே நிறுத்திடாதீங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்னு உங்கள பார்த்து சொல்லுங்க, "நான் ஒருபோதும் குறைவானவன் கிடையாது. நான் இன்னும் முழுமை அடையாதவன்" அப்படின்னு சொல்லுங்க. "கூடிய சீக்கிரம் என்னோட திறமைய இந்த உலகத்துக்கு நான் காட்டுவேன்" அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் தனியா உட்காருங்க. ஃபோன ஓரமா வச்சுட்டு அமைதியா உங்களோட வாழ்க்கைய கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. நீங்க கடந்த காலத்துல எவ்ளோ பெரிய கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. எத்தன முறை மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. யாரும் இல்லாதப்போ தனியா உட்காந்து எத்தன முறை கண்ணீர் விட்டு அழுதிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. அவ்ளோ கஷ்டத்தையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நீங்க நம்பிக்கையோட நிமிர்ந்து நின்னுட்ருக்கீங்க. பார்த்தீங்களா? அதுக்காக தான் கண்ணாடி முன்னாடி போயிட்டு நின்னு, உங்க நெஞ்சு மேல கை வச்சு உங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. "இவ்ளோ தூரம் என்ன கைவிடாம தாங்கி கூட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு நானே நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி" அப்படின்னு. உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக்கோங்க. ஏன்னா, உங்க வாழ்க்கையில பல பேர் வந்து வந்து போயிருக்கலாம். ஆனா, கடைசி வரைக்கும் உங்க கூடவே வரப்போற ஒரே ஒரு நபர் நீங்க மட்டும் தான். அதனால தயவு செஞ்சு உங்கள வெறுக்காதீங்க. உங்கள அவமானப்படுத்திக்காதீங்க. ஒரு மரம் ஒரே நாள்ல பழம் தர்றது கிடையாது. ஒரு குழந்தையும் ஒரே நாள்ல எந்திரிச்சு நடக்கிறதும் கிடையாது. ஒரு நதி ஒரே நாள்ல கடல அடையிறதும் கிடையாது. எல்லாத்துக்கும் காலம், நேரம் தேவை, பொறுமை வேணும். அதே மாதிரி உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு கொஞ்சம் காலம் கொடுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை இருட்டா இருக்கலாம். ஆனா, இருட்டு அதிகமாச்சுன்னா அது விடியல் வரப்போறதுக்கான அடையாளம். ஒரு நாள் இன்னைக்கு உங்கள அலட்சியமா பார்த்த அதே மனுஷங்க, "எப்படிப்பா இவ்ளோ தூரம் வளர்ந்த?" அப்படின்னு வியப்போட கேட்பாங்க. அந்த நாள் வர வரைக்கும் அமைதியா உழைச்சுக்கிட்டே இருங்க. உங்கள நீங்க நம்புங்க. நீங்க தோத்து போன மனுஷன் கிடையாது அப்படின்றத பதிய வச்சுக்கோங்க. இன்னும் முழுசா மலராத ஒரு அழகான பூ.
யார் நீங்கள்? இன்னும் முழுசாக மலராத ஒரு அழகான பூ. உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் நம்பிக்கையை விடாதீங்க. உங்களையும் நீங்கள் விட்டுடாதீங்க. ஏன்னா உங்களை போல இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. உங்களுடைய மதிப்பு நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப அதிகம். சரி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பேசின இந்த விஷயங்கள்ல ஒரே ஒரு வரி உங்களை யோசிக்க வச்சிருந்தாலும், இல்லை உங்களோட மனசுக்கு ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்திருந்தாலும், தயவு செய்து நம்மளோட ஸ்ரீ பிரீஸ்வேவ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற உங்களோட நண்பர்களுக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாம் அனுப்புகிற இந்த ஒரு வீடியோ உடஞ்சி போயிருக்க ஏதோ ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தன்னம்பிக்கையை மீட்டெடுக்க உதவி பண்ணலாம். அதே போல் உங்கள் மனசில் தோணின விஷயங்களை கீழே கமெண்ட்டில் என்னோட பகிர்ந்துக்கோங்க. நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து பல பயனுள்ள வாழ்க்கையை மாற்றக்கூடிய பேச்சுக்களை கேட்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்பிக்கையோடு இருங்க. உங்களை நீங்களே நேசிங்க. வாழ்க நம்பிக்கையுடன், வாழ்க வெற்றியுடன்.